இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் எல்லாமே நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால வான்கோழி அப்புறம் ஜீன் கோழி வாங்கலான்னு இருந்தோம். இன்றைக்கி ராணிப்பேட்டை சந்தையில் வந்து போயிட்டு 3 வான்கோழி 4 ஜீன் கோழி வாங்கிட்டு வரணும். ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி 850 ரூபா. அதில் ஒரு 3 கோழி வாங்கினோம். அடுத்து ஜீன் கோழி ஒரு ஜோடி 350 ரூபா சொன்னாங்க. அதில் ஒரு 2 ஜோடி வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் கழட்டி விட்டோம். ஒரு 10 கோழியில் ஆரம்பித்து அதை எப்படி ஒரு பண்ணை அளவில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுவோம். அந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னா நம்ம கேஎஸ் ஃபார்மர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த 4 கின்னி கோழி அவுத்து கூண்டில் விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். சரி, நம்ம வாங்கிட்டு வந்த வான்கோழி என்ன பண்ணுது பார்க்கலான்னு வந்தால் ஃபஸ்ட்டு ரொம்ப சோர்வாகவே இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா குடிச்சிது. தண்ணி நல்லா குடிச்சிட்ட பிறகு அப்புறம் கோழி நல்லா நார்மலாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஃபஸ்ட்டு ஒரு 10 கோழி வளர்த்து பார்க்கணும். அதில் இருக்கிற அனுபவத்தை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோன்னா, கோழிக்கு நோய் வந்தால் என்ன பண்ணுறது, அடுத்து அது உணவு முறைகள் இது எல்லாமே போடுவோம்.